இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். பரிசுத்த வேதாகமத்தில் 7 பிள்ளை தாட்சிகள், அதை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 113 அதிகாரம் 9வது வார்த்தை. சங்கீதம் 113 9வது வார்த்தை. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட வேதனையோடு, துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, ஹல்லேலூயா, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு திருமணமாகி 4வது மாதம், கன்சீவ் ஆகல, 4வது மாதம் தான் ஆயிடுச்சு. அன்னைக்கு விடிய காலத்தில் ஆண்டவர் பாஸ்டுடைய காதுக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுத்தார். இதே வார்த்தை, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவோம். வெறும் 4 மாதம் தான் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கிச்சனில் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னை கடாட்சிக்க போகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதே மாதத்தில் ஆண்டவர் என்னை கடாட்சித்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். வெறும் 4 மாதம் தான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ வருடங்களாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் திரும்பவும் இதே வார்த்தை கொடுக்கிறார். மலடியை ஆண்டவர் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இந்த பெண்கள் ஜெபத்தில் அப்படிப்பட்ட நபர்களுக்காக, நிந்திக்கப்படுகிற ஜனங்களுக்காக ஒரு வீசையை நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி. இந்த பிரசங்க பகுதியின் முதல் பகுதியில் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, என்னை கர்த்தர் கடாட்சிக்க போகிற, என் பிள்ளையை கடாட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பெண்களாக எங்களை கடாட்சிக்க போகிற இந்த வார்த்தையை கேட்கிற யாவரும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி செய்தரணும். யூடியூப் வாயிலாக, டிவி வாயிலாக இந்த வார்த்தை சபைகளில் கேட்கிற அத்தனை பிள்ளைகளை கடாட்சித்தல் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்வீராக, தேவன் செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 முதல் உள்ள வார்த்தைகளை படிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 முதல் உள்ள வார்த்தைகள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? ஹல்லேலூயா. அவ கேட்டதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அவ சொல்ற ஒரு வார்த்தை, நான் கிழவியும் எப்படி இருக்கிறான், என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமாய் இருக்கிறார், எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று, இனி சான்ஸே இல்லை. என் சரீர ஒரு பிள்ளையை ஒத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரீர அமைப்பு இல்லை. ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்க, ஒருவேளை குழந்தைகளுக்காக மாத்திரமல்ல, முதிர் வயதாக இருந்த உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில மாற்றங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனி எனக்கு என்றைக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எனக்கு ஒரு பிள்ளையை கிடைக்குமோ, அப்படி ஏக்கம் எல்லாம் அப்படிதான். ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். சாராளை, நீ நகைக்கிறது என்ன? உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். குறித்த காலத்தில் நான் உனக்கு தருவேன்.
உள்ளுக்குள்ளே இருந்த பாட்டி இப்போ சிரிக்க ஆரம்பிக்காங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பவே முடியலை. சாராள் ஒன்றே மாத்திரம் செய்தாள். 3 புருஷர்கள் பகலின் உஷ்ண வேளையில் அவள் வீடுகளுக்கு நேராக வரும்போது அவள் ஏற்றுக்கொள்கிறான் ஆபிரகாம். அந்த வயதான காலத்திலும் அந்த 3 புருஷர்களுக்கும் இளங்கன்றை அடித்து மாவை பிசைந்து அழகாக ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வயதான காலத்துல என்ன செய்யறன்னு தெரியல, அவள் உற்சாகமாய் உபசரிக்கிற ஒரு பண்பு. அந்த 3 புருஷர்கள் மூலம் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. சாராள் ஒரு பாட்டி, எனக்கு இந்த பிள்ளையை சுமக்கக்கூடிய பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய தருவாயில் கூட அந்த 3 புருஷர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான ரொட்டியை உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வெறுமையும் சூன்யமான நிலைமையில கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குமோ, எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமோ, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமோ என்று சொல்லுகிற அத்தனை பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தர் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். சாராள் சொல்ற, கிழவியா இருக்கிற எனக்கு இது நடக்குமோ? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 11வது வார்த்தையில் அழகாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். மேன் அழகான வார்த்தை பாருங்க. விசுவாசத்தினாலே இது எப்படி நடந்தது? அவளுக்குள்ளே விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்த போது அவருடைய கற்பம் பலனடைய ஆரம்பித்தது. வார்த்தை சிலரை பலனடைய பண்ணும். செத்து போயிருக்கிற அதில் நின்று போன சில கற்பங்களை ஆண்டவர் பலனடைய பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? விசுவாசத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்திற்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கற்பம் பலனடைய ஆரம்பித்து செத்து போயிருக்கிற கற்பத்தை ஆண்டவர் பலனடைய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வயது சென்றவளாய் இருந்து அவள் ஒரு பிள்ளையை பெற்று கொண்டாள். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி செய்ய போகிறீர். எங்க குடும்பத்துக்கு ஒரு இன்பம் உண்டாக போகிறது. என் கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே ஒரு சிரிப்பு சத்தம் உண்டாக போகிறது. என் கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே இருக்கிற கலக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். என் கூடாரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வர போகிறார்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். 2வது ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 21வது வார்த்தை. ஹல்லேலூயா. 25. மலடியா இருந்த மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினா அவன் மனைவி கற்பம் தரித்தாள். தெரியாத ஒரு வேத பகுதி அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், தெரிந்த வேத பகுதி தான். ஆனா உள்ளுக்குள்ளே குமுறலாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரெபெக்காள் என்ன செய்யல? கற்பம் தரிக்கல. திருமணம் ஆயிற்று. இந்த ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆயிற்று. 40வது வயதிலே திருமணம். பிள்ளை பெருகும் போது 60வது வயதாயிற்று. அப்போ 20 ஆண்டுகள், 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுகள் ஒன்றும். ஹல்லேலூயா. அது லேட்டாய் போகுதே, லேட்டாய் போகுதே. இத்தனை ஆண்டுகள் உண்டு. நீ கலங்க வேண்டியதில்லை.
ரெபேக்காளை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ரெபேக்காளுக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் உண்டாயிற்று? அவள் புருஷன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல தெய்வங்களை பார்த்து பலரை பார்த்து நீங்கள் வேண்டுதல் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் வேண்டுதல் செய்தால் கர்த்தர் உங்களை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தெரியும், என்னால் இவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியலை. ரெபேக்காளுக்கு தெரியும், என்னால் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். உங்க அப்ளிகேஷன் எங்கெல்லாமோ கொண்டு கொடுக்கலாம், ஏதோ மருத்துவரை தேடி தேடி நம்ம போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உங்க விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னால் கர்த்தர் உங்களை கடாட்சிக்க போகிறார். அவர் யாரையும் விட்டு வைக்கிறதே இல்லை. விடுவாரா? விடவே மாட்டார். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய செயல் நம்முடைய குடும்பங்களின் உள்ளறைகளுக்குள்ளே இறங்கும். நவம்பர் மாதத்தில் ஒரு காரியத்திற்காக 21 நாட்கள் எழுதி வைத்து ஜெபித்தோம். நான் சொன்னேன், ஒரு சிக்கலான ஒரு காரியம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த ஜெப நாட்கள் முடியும் போது கர்த்தர் அந்த காரியத்தில் ஈஸியாக ஒரு அற்புதத்தை செய்துட்டார். நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கு மேலாக ஒரு அற்புதத்தை செய்துட்டார். நாங்கள் யோசிக்கவே இல்லை, இவ்வளோ ரூபாய் தான் எங்கள் கையில் வரோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் எழுதி வைத்து ஜெபித்த போது அந்த காரியத்தில் ஜெயத்தை தந்தார். வேறு 21 நாட்கள் அதற்காகவே ஜெபித்த போது அந்த காரியத்திற்கு ஜெயத்தை தந்தாரானால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் எழுதி வைத்து என் பிள்ளைக்காக, என் தலைமுறைகளுக்காக, என் மனைவிக்காக இந்த ஜெப விண்ணப்பத்தை தொடர்ச்சியாக நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு, அந்த வார்த்தை அப்படித்தானே சொல்லுது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? 25 அந்த வசனத்தில் படிச்சீங்களா? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டல்ல, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினார். மட்டும் இல்ல, பாருங்க, அவன் வயத்துக்குள்ள எத்தனை பிள்ளை இருந்து 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. 20 வருஷத்துல பிள்ளை கிடைக்கல, ஆனா கிடைச்ச போது 2 பிள்ளைகளை குடிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நேத்தைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படின்னா ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கடாட்சிக்கிறது, கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுக்கிறார் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக போட்டிருந்தாங்க. 3 வீசை அந்த தாய் கருத்தரிக்கிறாங்க. 3 வீசையும் 3 பிள்ளைகள். ஹல்லேலூயா. 3 வீசை எத்தனை? ஹல்லேலூயா. 3 முதல் பிரசவத்தை, 2ஆம் பிரசவம், 3ஆம் பிரசவம், 3 பிரசவத்தில் 3 பிள்ளைகள். அழகா இருக்குல்ல? ஹல்லேலூயா. 9 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில தாய்மார்கள் இப்போ முகத்தை சுளிக்கிறது பார்க்க முடியுது. ஒத்த பிள்ளையே வச்சு வளர்க்க முடியலை. இந்த 9 எப்படி வளர்க்குறது? நீங்கள் யோசித்து பார்த்தா நான் சொல்லேன், ஒத்த பிள்ளை வளர்க்குறது கஷ்டம், 9 பிள்ளையை வளர்க்குறது ஈஸி. ஆமென். ஹல்லேலூயா. அது கலகலப்பாக இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ஈகோ வராது, உள்ளுக்குள்ளே அடி போட்டு சூப்பராக வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு சபையே வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். அப்போ நமக்கு எல்லாரையும் கர்த்தர் 2 ஈனும்படியாக செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெற பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நிரப்பாம இருக்கிறதற்கு சில ஏரோதுகள் உண்டு, நிரப்பாம இருக்கிறது சில பார்வோன்கள் உண்டு. ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஜனம் பலுகி பெருகாதபடி சபிக்கும்படியாக சில பிழையாம் தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்வாராக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே
என்னை பெருக்கத்தின் ஆண்டுக்கு நேராக நடத்துவீராக. ஹல்லேலூயா. 20 வயசு ஒரு மேட்ரே கிடையாது. முதல் சொன்னேன், சாராளுக்கு வயதோ இல்லை, கிழவி. யோசிச்சா பார்த்தா அவ 90 வயதில் என்ன செய்கிறா, பிள்ளை பெற்றுக்கொள்ள. அவருக்கு 100 வயசாச்சு ஆபிரகாமுக்கு. அப்படிப்பட்ட ஒரு செஞ்சுரி அடிச்சவனுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரானால், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை அங்கீகரிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சிப்பார். அவருடைய கற்பத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 1-2 வார்த்தை படியுங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ஆமென். இங்க ராகேலை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ராகேல் எங்க போகிற பாருங்க, பிள்ளை இல்லை. லேயாள் பிள்ளை பெற்றே இருக்கா, இவ பார்த்துட்டே இருக்கா, அக்காவுக்கு பிள்ளை பிறந்துட்டே இருக்கு. அடா, எனக்கு தான் பிள்ளை இல்லாமல் இருக்கு. நல்ல நேசிக்கிற ஒரு புருஷன் இருக்கான், ஆனால் பிள்ளை இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. போய் கேட்குறா, யார்கிட்ட? புருஷ இடத்துல போய்க்கிறா, எனக்கு பிள்ளையை கொடு, இல்லாவிட்டா நான் என்ன செய்கிறேன், சாகுறேன். பிள்ளை இல்லாததற்காக சாகுற ஏராளமான கூட்டத்தாரை நாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் படிக்கிறோம். ஏராளம் பேர் என்ன செய்யற, பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாததுக்காக என்ன செய்கிறாங்க, செத்து போகிறாங்க. இதே வார்த்தை தான் ராகேலும் வாயிலேந்து சொல்கிறான், பிள்ளைய கூட இல்லாவிட்டா நான் என்ன செய்கிறேன், சாகுறேன். அவன் உடனே அழகான ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? கற்பக்கனி இல்லாததற்கு காரணம் நான் அல்ல, தேவனே உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இதுல இந்த ஒன்று மட்டும் புரியுது தேவ பிள்ளைகளே, கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற பலம், கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலும் ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளை கடாட்சிக்கிறார். எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் செபிக்க வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலருடைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க, இனி குழந்தை பாக்கியத்திற்கான சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்முடைய சபையிலேயோ நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். விசேஷமா அகிசா சிஸ்டர் மாறிங்க சொல்லிட்டாங்க, இனி குழந்தை பாக்கியத்திற்கு என்ன செய்யலை, சான்ஸ் இல்லை. அடுத்த சமயத்தில் கொண்டு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, குழந்தையோடு அந்த பாசிட்டிவ்னு வந்தோடனே அந்த டாக்டர் இருந்த இடத்துல எழும்பி நின்று பேப்பரை தூக்கி வீசிட்டாங்க. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் அதிசயப்படுத்த கொண்டோம், டாக்டர்ஸால முடியாத காரியத்தை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜபத்தினாலே செய்து முடிக்க வல்லமையுள்ளது. கண்ணீரின் ஜபம், ஜபத்தை நிறுத்தாத, ஓட்டத்தை தடை செய்யாத, ஜெபித்துட்டே இரு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். லேயாளுக்கு கர்த்தர் ஏராளமாக கொடுக்கிறார். இப்போ பார்க்கிறாரு ராகேல் தன்னுடைய வேலைக்காரியாக பில்கால பிடிச்சு கொடுக்கிறாரு. அதிலே ஒரு சந்தோஷம் என்ன செய்யல, வரல. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை அடைச்சாருன்னா அது தேவன் திறப்பார். ஏன்னா சாவி அவர் கையில இருக்கு. அவர் கையில இருக்கிற சாவியை பூட்டி வைக்கிற இடத்துல யார் உடையவனா இருக்கிறோம், அந்த சாவிட்டு அவங்க தான் திறக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடைச்சாருன்னா கர்த்தர் தான் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தர் கடாட்சித்திருக்காருன்னா அது புருஷனுடைய பலத்தினாலேயோ, வீட்டுக்காருடைய பலத்தினாலேயோ, மருந்துடைய பலத்தினாலேயோ, மருத்துவருடைய பலத்தினாலேயோ அல்ல, கர்த்தரே நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்கிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை தட்டி என்னை கடாட்சித்த தேவன். ஹல்லேலூயா. கடாட்சிக்கிற தேவன், கடாட்சிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். 30வது அதிகாரம் 22வது வார்த்தையில, தேவன்
தேவன் ராகேலை நினைத்தருளினா அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார். தேவன் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று எனக்கு இன்னும் கர்த்தர் ஒரு பிள்ளையை தருவார். ஒரு பிள்ளை கிடைச்சோன்னு அவளுக்கு நம்பிக்கை வந்துச்சு, இன்னும் ஒரு பிள்ளை ஆண்டு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை தாமதமா பண்ணினாலும் தாமதமாய் வருகிறது ஜீவ விருட்சம் போல இருக்கு. யோசேப்பு கொடுத்தார் பாருங்க. 12 பிள்ளைகள் யாக்கோபு பெற்ற பின்பும் யோசேப்பை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கோத்திர பிதாக்களுடைய வரிசையில யோசேப்புடைய பிள்ளைகளாகிய எப்ராயிம் மனாசே 2 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். லேயாள் பெற்ற ரூபன் சேஷ்ட புத்திரனாய் இருந்தான். ஆனால் பைபிள்ல யோசேப்புடைய வம்சமா வசத்தில் ஆயிற்று அந்த சேஷ்ட புத்திரமாக. ஹல்லேலூயா. சேஷ்டபுத்திர சுதந்திரம் லேயாள் பெற்று பெற்று நிறைய பெற்றாட்டா. அவன் அற்பமாக தான் பார்த்தான். ஆனால் கர்த்தர் சிலதை பூட்டினா அவ திறக்கும்போது வாய் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை தேவஜனங்களே. சிலது சீக்கிரமா கிடைக்கும், சீக்கிரமா சில புல்கள் எல்லாம் துளிர்த்து வரும். ஆனால் சில பொருட்கள் சீக்கிரமா துளிர்க்காது. கர்த்தர் சில நாட்கள் வைப்பார். அவர் பூட்டினா அவர் திறப்பார். அவர் பூட்டுகிறவர் அவர் திறக்கிறவர். அவர் திறக்கிறவர் அவர் பூட்டுகிறவர். தாவீதின் திறவுகோல் அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரை திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தாவேன்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த சாவியினால என் பிள்ளையுடைய கற்பத்தை திறந்தரலோ சொல்லுங்க. அப்பா, திறக்கிறவன் நீரப்பா. ஓ, உங்க கையில சாவி இருக்கு. ஆண்டவரே, என் கற்ப பையை என் கற்ப பாத்திரத்தை நீங்க திறந்தருளுவீராக, கடாட்சிப்பீராக. திறந்தருளும் திறந்தருளும் சொல்கிறார். யோசேப்பு ஒரு கனிதரு செடி. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். தன் சகோதரர்களுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு உணவு கொடுத்து ஆதரிக்கும்படியாக கர்த்தர் அவனை வைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல தேவன் என்ன செய்தார்? நினைத்தருள. நான் செய்தியின் முதல் பகுதியிலே சொன்னது போல கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் சிலரை நினைக்க போகிறார், உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். சில யோசேப்புகள் பிறக்க போகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க. சில யோசேப்புகள் பிறக்க போகிறார்கள். உடபா சந்தல துரபா. சில யோசேப்புகள் பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. 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 தேவனே திறக்க போகிறார். 4வது 1 சாமுவேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1:10. ஹல்லேலூயா. ஜீசஸ். படிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா.
17வது வார்த்தை, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார் அன்னாளுக்கு. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார். பிள்ளை இல்லைதான், ஒரு பக்கம் பிள்ளை இல்லை, இன்னொரு பக்கம் பெனினாளுடைய வார்த்தை கடினமா வருது, விசனப்படுத்தி வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட நபர்கள் எங்கேயாவது போயிட்டுன்னா இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவர்களை அங்கீகரிக்காத பல இடங்கள். ஹல்லேலூயா. ஏன்னு எனக்கு தெரியல. கையிலே குழந்தைய கொடுக்க மாட்டேனும், கையில பிள்ளைய கொண்டு போனா என்ன பிரச்சனை பண்றாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்கள் அல்ல காரணம், அந்த குடும்பம் அல்ல காரணம், கர்த்தர் சிலதை செய்ய நினைக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் சிலதை இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், இங்க அன்னாள் பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளைய மாத்திரம் கொடுத்துருங்கப்பா, அந்த பிள்ளைய உமக்காக தான் கொடுப்பேன், எனக்கு வேண்டாம், ஆனா நான் அந்த பிள்ளைய சுமக்கணும், என்னுடைய நிந்தை மாறணும், என்னுடைய அவமானம் மாறணும், அதுக்காகவே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க, அவனை உம்முடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுருவேன். பொருத்தனையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவளை கடாட்சித்தார், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. வார்த்தை வெளிப்படுகிறது, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே சொல்லுங்க, உனக்கு அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் என்ன விண்ணப்பம் பண்ண? ஒரே ஒரு பிள்ளையை தாரும், ஆண் பிள்ளையா தாரும், உம்முடைய ஆலயத்தில் கொண்டு விட்டுருவேன்னு சொல்லி செபித்த விண்ணப்பத்தை கேட்டே நினைவு கூறுகிற தெய்வம், கடாட்சிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கடாட்சிக்கிற தெய்வம் நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு ஆலயத்தில் செபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சிக்க விரும்புகிறார். வயது ஒரு முக்கியம் இல்லை. ஸ்திரீகள்கிட்ட வழிபாடு நின்று போயிட்டு அதெல்லாம் ஒன்று சாதாரணமானது. 20 வருஷம் ஆயிட்டு அதெல்லாம் ஆண்டவருக்கு காரியமே இல்லை. என் அக்காலாம் பிரசவிச்சிட்டு இருக்கா, என்னால் பிரசவிக்க முடியலை, இதெல்லாம் ஒரு காரணமே அல்ல. அன்னாள் வேதனையோடு பொருத்தனையோடு செபித்த போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டா, நீ சமாதானத்தோடே போ. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களையும் நீர் அப்படி அனுப்புகிறீர், எங்க பிள்ளைகளை கடாட்சிக்கிறீர், ஆண்டவரே அற்புதம் செய்ய போகிறீர், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா. சொல்லுவோமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம், உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோமா?
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி. ஆண்டவரே, இன்றைக்கு பொருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் அற்புதம் செய்கிறீர். ஏலியுடைய வாயிலே கொடுத்த அதே வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீரப்பா. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவர் அப்படி செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வார்த்தைகளை படிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. இங்கே சூனேமியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த வார்த்தை நான் போன வாரம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த வார்த்தையிலே படிக்கிறோம், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு புருஷனும் பெரிய வயதுள்ளவர், சகல சக்கரனையோடு எலிசாவை பாதுகாத்த ஒரு குடும்பம், சூனேமியாளுடைய குடும்பம். அந்த தேசத்திலே அவர்கள் கனம் பொருந்தியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வீட்டில் அவர்கள் எலிசாவை ஏற்றுக்கொண்டு எலிசாவுக்குன்னு ஒரு தனி இடத்தை, ஒரு தனி மரியாதையை கொடுத்து வந்தார். ஒரு காலகட்டம் தாண்டும் போது எலிசா கேட்கிறா, இவ்வளவு அழகாக நம்மை போஷித்து நம்மை பராமரித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வருகிற இவளுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போதான் தெரியுது, குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்யணும். தேவ ஜனங்களே, உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிற பரிசுத்தவான்களை நேசிக்கிறவருடைய குறைவிலே கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா, இரக்கம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நித்திரவிளை பகுதியில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரரோடு இணைந்து எங்கள் பிபிஎஸ்ல வருவாங்க ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் அநேக வருஷங்களாக குழந்தைகள் இல்லை, ஆனால் அவங்க சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்துக்கும் முன்னணியாக நிற்கிறது, சபையில் உள்ள எல்லா ஜபத்துக்கும் வருகிறது, பாஸ்டர் ஒய்ஃபோட சேர்ந்து பிபிஎஸ் ஊழியங்கள் மற்றுமட்டியாக அநேக ஊழியங்கள் செய்கிறது, கிச்சனில் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறது. இப்படியெல்லாம் அவங்க செய்துட்டே இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கேலி கிண்டல், இவையெல்லாம் இப்படி செய்துட்டும் இவளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஏன் அவளுக்கு குழந்தை இல்லை அப்படி சொல்லி கிண்டல் அடிக்கிற ஒரு காலம், பரிகசிக்கிற ஒரு காலம். ஆனால் அவங்க சோர்ந்து போகல, அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டே இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை கடாட்சித்தார், கர்த்தர் அவர்களை கடாட்சித்தார். தேவ பிள்ளைகளை, ஆச்சரியமா இருந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் திரும்ப கேட்கிறாங்களா, இப்படியெல்லாம் உங்க சபைக்கு வேண்டா நடக்குமா? ஏகதேசம் 14 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லா வேலையும் செய்கிறதுல தவறவே இல்லை. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவர்களை கடாட்சித்தார். நல்ல டேலண்டான ஒரு பிள்ளை,
ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது நன்மையானதை செய்தால் பின்னால இருந்து கேட்பாங்க. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அநேக ஊழியக்காரர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை? இப்படியெல்லாம் பரிகசிக்கிற வார்த்தைகள் வரும். வார்த்தைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டியதை நன்மையாய் செய்வார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். அவள் செய்ததினாலே கர்த்தர் அவளுக்கு அற்புதம். அவள் சொல்றான், முத அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், இனி எல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொன்ன மாதிரி, ஆண்டவரே இனி எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை தகுந்த காலத்தில் அது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் வீட்டில் ஒரு இடத்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த போது ஆண்டவர் அவருடைய குறைவை நிறைவாக்கி கொடுத்தார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. தூதன் அவனை நோக்கி, குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையிலே சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதி, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆமென். ஆனால் அவர்கள் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஊழியம் செய்கிற, தூபம் காட்டுகிற ஒரு வேளை வந்தபோது தூபம் காட்டும்படி யார் போறா? சகரியா சீட்டு பெற்று உள்ள போயிருக்கிறார். இதுல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, இந்த பகுதி, ஜனங்கள் எல்லாரும் 9வது வார்த்தையில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சீட்டை தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? எங்க போனீங்க சொல்லுங்க. இதுதான் முக்கியம். சகரியாவுக்கு தேவை இருந்தது. சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும். சகரியா உள்ள போய் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஜனங்கள் கூட்டமா என்ன செய்தாங்க சொல்லுங்க? சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, மாறி மாறி எக்ஸ்கியூஸ் பண்ணி மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதானே? இல்லை, தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் பேக்கில் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜனங்கள் துதித்து கொண்டே இருந்தாங்க. கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே சகரியாவின் பக்கத்திலே வந்து நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளைகளுக்காக குழந்தை பாக்கியம் இல்லையா? நம்ம ஜெபிக்கும் போது கூட்டமாய் சபையார் எல்லாரும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தூதன் வலது பக்கத்தில் நிற்பான். ஆமென். தொடர்ச்சியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் நம்ம எல்லாரும், நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது அதன் அருமை நமக்கு தெரியாது. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமையே தெரியும். காலையில் இந்த இது புரியும். ஆமென். நல்ல வீடுகள் இருக்கும், வசதிகள் இருக்கும். ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் போது அவர்களுக்கு வருகிற ஏக்கங்கள் மிகுதி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், அவ தூபம் காட்டி போய் நிற்கும் போது கூட்டமாய் ஜனங்கள் வெளியே ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஆகிய எலிசபெத் என்ன செய்றா?
உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். பாருங்க, பார்த்தீங்களா? ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு. நம்ம யோசிக்கலாம், தூபம் காட்டுறதுக்கு சும்மா தான் போயிருப்பாரு. இல்லை, கர்த்தருடைய தூதன் சொல்றான், சகரியா இதுக்காக தான் தூபம் காட்டினாரு, சகரியா இதற்காக தான் ஜெபம் பண்ணாரு. தூதன் வந்து சொல்றார், பார்த்தீங்களா? சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூப பீடத்துல ஒரு ஆள் தூபம் பண்ணும்போது, தூபம் போடும்போது எப்படின்னா, இன்னைக்கு மாறி அப்படி தூப சட்டையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. ஸ்தோத்திர பலி ஆகிய தூபத்தை ஏறெடுக்கும் போது, சபையாரும் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த வார்த்தை வந்து ஆண்டவர் பேரையெல்லாம் கொடுத்து, யோவான் என்று பேரிடு என்று சொல்லி பேரை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை கடாட்சித்தார். இப்போதான் 24வது வார்த்தையில, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ள எனக்குண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். அதே தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்வார். சபையாருக்கு ஒரே ஒரு வேண்டுதல், முன்னால நின்று நம்ம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க போராடி ஜெபிக்கணும். நம்ம 50 நாட்கள் ஜெபம் வச்சிருக்கோம். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதற்குள்ளாக ஹல்லேலூயா அந்த வார்த்தை வெளிப்படணும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, என் வேண்டுதல் கேட்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த வேண்டுதல் கேட்கணும். ஒரு ஆளை கூட ஆண்டவர் சும்மா அனுப்பக்கூடாது. அவன் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் அற்புதம் செய்யணும். அவன் ஊழியம் முடிந்து வீட்டுக்கு போனா கர்த்தர் அவர்களை கடாட்சித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. அவருடைய நிந்தை, அவர் சொல்ல, ஜனங்களுக்குள்ளே இருந்த என்னுடைய நிந்தையை ஆண்டவர் நீக்கி விட்டார், கடாட்சித்தார். ஒரு யோவான் ஸ்நாபகன் உருவாகணும்னா சபையார் ஜெபித்து தான் ஆகணும். ஒரு யோவான் ஸ்நாபகன் உருவாக முடியாதபடி அவருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டு இருந்தது. எரிந்து பிரகாசிக்கிற ஆண்டுக்கு வழியை காட்டக்கூடிய ஒரு யோவான் ஸ்நாபகன் உருவாக வேண்டுமானால் சிலருடைய கற்பங்கள் திறக்கணும். உடாபா சந்துலா தரா தீரா தீரா உடாபாலா ஹத்துரா பாபா. 6 பேரை நம்ம சிந்திச்சோம். 6 பேருடைய கற்பத்தையும் ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு உருவாகப்பட்டான், ஒரு ஈசாக்கு பிறந்தான், ஒரு யோவான் ஸ்நாபகன் உருவானான், ஒரு சாமுவேல் உருவானான். தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட பலத்த ஜாதிகளும் சந்ததிகளும் உருவாக விடாதபடி சில கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகல் வேளையில அந்த கற்பத்தின் வாசலை கர்த்தர் திறப்பாராக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் என ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒரு யோவான் ஸ்நாபகன் உருவாகட்டும், ஒரு சாமுவேல் உருவாகட்டும், ஒரு யோசேப்பு உருவாகட்டும், ஈசாக்கு உருவாகட்டும், ஒரு யாக்கோபு உருவாகட்டும். கற்பம் தரிக்கும்படி செய்வீராக. உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய, நியாயாதிபதிகளாய் உருவாகக்கூடிய, தீர்க்கதரிசிகளாய் உருவாகக்கூடிய ஆண்டவரே, நீர் அப்படி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை நினைத்தல்லோ சொல்லுங்க. சகரியா உள்ள போய் ஜெபிக்கும் போது சகரியாவோடு இணைந்து கூட்டமாய் ஜனங்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் சகரியாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், நீ பயப்படாத.
எஸ் லார்ட், எஸ் எஸ் சொல்லுங்க, எஸ் லார்ட். கடாட்சிக்க போகிறார் கர்த்தர். சிலரை கடாட்சிக்க போகிறார் கர்த்தர். எல்லாரையும் கடாட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஊடாபா சந்தலதர நிந்தை நீக்கிவிட போகிறார். ஆமென். கர்த்தர் அதை செய்வார். தேவ பிள்ளைகள் சொல்ற 6 பேரையும் வேத புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள் இந்த 6 மெலடி என்று அறியப்படுகிறவர்கள். ஆனால் கர்த்தர் அந்த 6 பேரையும் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றினார். நீங்க சொல்லலாம், நீங்க 7 பேருன்னு சொல்லிட்டு இப்போ 6 பேருன்னு வந்திருக்கீங்க. ஒரு ஆள் யார்? ஒரே ஒரு நபர். 2 சாமுவேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 23 வார்த்தை. 2 சாமுவேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 23. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆள். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 சொல்றேன். அவன் மகிமைப்பட்டு ஆடிக்கொண்டு வரும்போது இவ என்ன செய்யறா? ஆராதனை 20வது வசனத்தில் தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர் வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களை கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போடுற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாள் என்றாள். ஹல்லேலூயா. இப்படி அவள் என்ன செய்யறானா, ஆராதனை செய்து வந்த தாவீதுக்கு அற்பமா பார்த்தா. ஹல்லேலூயா. துதிக்கிற தேவ கூட்டத்தை அற்பமாய் பார்த்தா. வசனத்திலே படிக்கிறோம், மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவ பிள்ளை தாட்சி ஆகல. ஆராதனையை ஒரு நாளும் அற்பமாய் பார்க்க கூடாது. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாங்களா, ஆராதிக்கிறாங்களா, துதிக்கிறாங்களா, மகிமைப்படுத்துகிறாங்களா, எப்படி வேணாலும் ஆராதனை செய்யலாம். கண்ட திறந்து ஆராதனை செய்யலாம், கையை அசைத்து ஆராதனை செய்யலாம், நடனமாடி ஆராதனை செய்யலாம், குதிச்சு ஆராதனை செய்யலாம். காலையில் சின்ன வயதில் ஒரு கதையை எப்படி கேட்டிருக்க, ஒரு ஆளுக்கு சரியாக ஆராதனை செய்ய ஜெபிக்க கூட தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வாரன்னா, ஒரு பாலை மேலே தூக்கி போட்டு ஆண்டோடைய பிரசன்னத்தில் அப்படியே நிரம்பி நிற்பாராம். அதுவும் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஆராதனை. ஏதோ ஒன்று சொல்ல தெரியலை, ஏதோ கர்த்தருக்காக செய்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆராதனை வீரர்களாக மாறணும். ஹல்லேலூயா. சனிக்கிழமை நமக்கு அழகான ஒரு துதி ஆராதனை ஆண்டவர் தந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு ஆராதனை பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆராதனை வீரருக்கு ப்ரொமோஷன் நிச்சயம். ஆராதனை துதி எடுக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். ஆனால் துதிக்கிற மக்களை ஒரு நாள் கேலி செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா பாவங்களும் நாம் செய்கிற எல்லா வேலைகளும் மன்னிக்கப்படும். ஆனால் ஒன்னே ஒன்று மன்னிக்கப்படாது. என்னது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற தூஷணம் மாத்திரம் மன்னிக்கப்படவே படாது. சிலர் அறியாம சொல்றாங்க, அந்நிய பாஷை வந்தவனா என்னதோ பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அறியாமையின் காலங்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அசைவாடுகிறார் என்பதற்கு அடையாளமே வெளிப்படையாக அந்நிய பாஷைகளை பேசுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு நிறைய இந்த கருங்கல் பகுதியில் ஒரு செய்தி வந்ததை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் இன்னைக்கு குரூப்பில் முடிஞ்சால் போட்டு விடுறேன். பாருங்கள், ஒரு ஆள் கேரளா பகுதியிலேருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வீட்டை தேடி வந்திருக்காங்க. அவங்க ஊழியக்காரன்னு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஏற்றுறாங்க. இவங்க தனிமையில் இருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றிருக்காங்க. அந்த ஆள் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கார். என்ன பாசைன்னு எனக்கு தெரியலை. அவர் பேசிகிட்டே இருக்கிறார். அவர் வந்த நோக்கம் வேற. என்ன நோக்கத்தோடு வந்தாருன்னா, உள்ளே போய்
கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தவர் கத்தி எடுத்து காட்டுறாரு, செயின் பறிக்க விரும்புகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அதை கொடுக்கலன்னு சொன்னா அவங்கள தாக்கிட்டு என்ன செய்கிறாங்க, 3000 ரூபா வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்துட்டு போகிறாரு. போகிறதுக்கு பிளான் பண்ணும்போது அடி உத தள்ளு நொறுக்கு கையெல்லாம் விலங்கு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கொள்ளை. வந்த விதம் என்னது, ஊழியக்கார பாஸ்டர்ன்னு உள்ளதில் வந்தான். அந்நிய பாஷை பேசுகிற பார்த்தா பயங்கர அந்நிய பாஷை. இப்போ பாருங்கள், கையில எல்லாம் விலங்கு போல் கட்டி போட்டு போகிறவும் அவர் அந்நிய பாஷை பேசி இப்போ எல்லாம் என்ன செய்யும், கட்டவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஆவியானவர் செய்கிறது அல்ல. இதுலேயும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, வீட்டில் ஜெபத்துக்கு வராங்க, அப்படியெல்லாம் உங்கள் வீடுகள் உள்ளறைகளுக்குள்ளே ஏற்றுக்கிடாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்களை ஏற்றுக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க ஏதோ ஒன்று நம்ம இடத்த விதைச்சிட்டு போயிடுவாங்க. ஆராதனை எல்லாம் முக்கியம், அபிஷேகம் எல்லாம் முக்கியம். நாமும் தேவனும் நானும் தேவன் சொல்லணும். நம்ம ஜெபித்தாலும் என்ன செய்யும், விடுதலை நடக்கும். எங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. எனக்கு நம்முடைய சபை பகுதியில் ஒரு ஊரை தெரியும். அவங்க வச்ச அந்த ஏரியா போனாலே சொல்லுவாங்களாம், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியே விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. தரிசனங்கள் வரும், சொப்பனங்கள் வரும், எல்லாம் வரும். கடைசியில் உங்கள் நல்ல பொருட்களும் என்ன செய்யும், அவன் கையில் அகப்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்கு இந்த இடத்துல சொல்லேன்னா, நம்ம ஒரு ஜாக்கிரதை உள்ளவளா எச்சரிப்புள்ளவளா இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, இவன் ஆராதனையை அவமதித்தனாலே கடைசி வரைக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் மீதி எல்லாரையும் கர்த்தர் கடாட்சி. எனக்கு ஒரு அதிசயமாக ஒரு என்ன சொல்லணும்னா, 6 பேருக்கும் கர்த்தர் குமாரரை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போதே சந்தோஷம். நான் பிள்ளை பெண் பிள்ளை என்னல்ல, வம்ச வரலாற்றில் அவருடைய பிள்ளையுடைய பெயர் குடும்ப தலைவனுடைய பெயராலே அறியப்படுகிறதுனால கர்த்தர் எல்லாரையும் அந்த வரிசை அற்றுப்போகாதபடி, அந்த வம்ச வழி அற்றுப்போகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை கடாட்சித்து எல்லாருக்கும் குமாரர்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சொல்றாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எழும்பி நிற்போம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே எனக்குண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து என்னை நினைத்தருளினார். நினைக்க போகிறார், நினைக்க போகிறார், நினைக்க போகிறார். சிலரை கர்த்தர் நினைக்க போகிறார், சிலரை கர்த்தர் வாழ வைக்க போகிறார், சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், சிலரை கர்த்தர் உயர்த்த போகிறார். கற்பத்தின் கனி உண்டாக கடவுள், கற்பத்தின் கனி உண்டாக போகிறது. நிந்தை நீங்க போகிறது. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. சொல்ல, சில யோவான் ஸ்நாபகன்கள் உருவாக போகிறார்கள், சில சாமுவேல்கள் உருவாக போகிறார்கள், சில ஈசாக்குகள் உருவாக போகிறார்கள், சில யோசேப்புகள் உருவாக போகிறார்கள். ஹல்லேலூயா. சில யாக்கோபுகள் உருவாக போகிறார்கள். ஆண்டவர் சிலரை கடாட்சிக்க விரும்புகிறார். அப்படியே செய்தரலும் என்று சொல்லுங்க, நினைத்தரலும் என்று சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டரலும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டரலாம். ஹல்லேலூயா. தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசபெத் சொல்றான், என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு எனக்குண்டான நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்டார். அம்மேன். இந்த நாட்களில் நிந்தை புரட்டப்படுகிற இடம், நிந்தை புரட்டப்படுகிற இடம் ஒரு கில்கால் உருவாக போகிறது. ஆவியானவர் அப்படி செய்வீராக. வயது ஒரு காரணம் அல்ல, ஆளலே சரீரம் ஒரு காரணம் அல்ல, வருடம் ஒரு காரணம் அல்ல, ஆளலே கணவன் அல்ல உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறது. ஆளலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். கற்பத்தின் கனி உண்டாக கடவதப்பா இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய கற்பத்தையும் ஓபன் பண்ணுவீராக, திறப்பீராக. கர்த்தர் அடைத்தார், கர்த்தர் திறந்தார். அந்நாளில் கற்பத்தை கர்த்தர் அடைத்தீர், கர்த்தர் திறந்தீரப்பா. நீ
திறக்கிறவரப்பா. கற்பத்தின் கனி உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால. தூதர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து உபசரித்த போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று, அதற்கான வாக்குத்தத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நினைத்தள்ள போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று. ஆமென். தூபம் காட்டுகிற வேளையில, அல்லேலூயா, தூபம் காட்டுகிற வேளையில, தூபம் காட்டுகிற நேரத்தில் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்த போது, எல்லாரும் விண்ணப்பம் பண்ணின போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று. பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு இடத்தை கொடுத்த போது, பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய இல்லத்தில் ஒரு அறையை கொடுத்த போது, பரிசுத்தவான்களை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு உபசரித்த போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று. ஜீசஸ் ஆலயத்தில் வந்து ஜெபித்த போது கற்பத்தின் கனி உண்டாயிற்று. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதை செய்ய போகிறேன். ஓ ஜீசஸ். சில சாமுவேல்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறார்கள். சிலர் யோவான் ஸ்நாபகன் பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறார்கள். ஆண்டவர் சபைக்குள்ள அதை செய்ய போகிறேன். சபைக்குள்ள சிலருடைய நிந்தையை மாற்றி 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 இயேசுவே, நீங்க திறக்கிறவா, நீங்க திறக்கிறவா. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சொல்வோ, நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அடைப்பவன் எவரும் இல்லை. இல்லை 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 அப்பா. சொல்லுவோம், நீ திறந்தால் அது அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா இடிப்பவன் இல்லை. சொல்லுவோமா, நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 இல்லை. ரிகோரோபலகதரக சந்தலபா. ஆண்டவரே, ரிஷாரபோரபலதரக உடரபபப. எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும், எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் இதை செய்ய வல்லமை உள்ளவர். ஓ ரிஷாரா. நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. ஒரு விடியல் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் உண்டாகட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்திப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என்பாருங்கள் சுமைகள், என்பாருங்கள் சுமைகள் பாதுத்தி இறக்கி வைத்தே. சொல்லுவோம், பாதுத்தி இறக்கி வைத்தே. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரே, எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆவியானவர் கட்டளையிட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துவீராக. ரேஷ்மிக்காக ஜெபிக்கிறங்க தாவே. அந்த பிள்ளை அற்புதமாய் விடுவிக்க வேணும் ஆண்டவரே. இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களை தொடுங்க, தொட்டு விடுங்கப்பா. சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் உயிருள்ளதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இந்த வார்த்தை பிரசித்தம் பண்ணப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த வார்த்தை ஆண்டவரே சொல்லப்படுகிறதோ,
அங்கெல்லாருடைய வாழ்க்கையிலும் நிந்தையை மாற்றி அதிசயத்தை செய்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை தேவன் அனுப்பி ஏலி மூலம் சொன்னது போல நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி அவளுக்கு அற்புதத்தை செய்த தெய்வம். நீர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஏசுரச்சை மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உம்மை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.